இப்ப சமீபத்துல தமிழ்நாட்டுல கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. பஸ்ல போகும்போது ஒரு பொண்ண ஒருத்தர் இடிச்சிட்டாரு. வாட்டெவர் எது நடக்கும்போது, அந்த பொண்ணு எமோஷனல் ஆகி அடிச்சிருச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி நெறைய சம்பவங்கள் பார்த்திருப்போம். நெறைய பேரு இப்படி தப்பா நடந்துக்கிட்டு நெறைய பேர் இல்ல கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ரியாக்ட் பொண்ணு பண்ணிருவாங்க. அமைதியா எந்த ரியாக்ஷனுமே குடுக்காம அமைதியா வீடியோ இல்ல மட்டும் அதுல எடுத்தாங்க. தான் நமக்கு ஒரு டவுட் வருது. இந்த ஆ. இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணியிருந்தாலுமே, இப்ப எல்லாருமே அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்போம். எஸ். ஆனா பண்ணாதனால தான் இப்ப நமக்கு ஒரு 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 வகையான ஒரு டவுட் வருது. அத வந்துட்டு ஒண்ணு கம்ப்ளைண்ட் மாரி போயிருந்தா கூட நம்ம யாரும் இப்ப அத வந்து இது பண்ணியிருக்க மாட்டோம். எதுக்கு நீங்க வந்து அத போய் எக்ஸ்போஸ் பண்ணணும் சோசியல் மீடியால? அதுதான் இப்ப நீங்க சொல்ற மாரி நம்மளோட ரீல்ஸ்ல வந்து நமக்கு வியூஸ் இவ்வளோ போணும். அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இப்ப எல்லாமே வாழ்ற மாரி அது இப்போ சார் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப ஏன் அந்த பொண்ணு பண்ணுச்சு, எதுக்கு பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம். ஆக்சுவலி இப்ப அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, ஷி இஸ் எ இன்ஃப்ளூயன்சர் அவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கன்டென்ட் தேவைப்படுது. ஆல்ரெடி அவங்க வந்து மோர் ஆஃப் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, டிப்பிக்கல் ஆஃப் ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்க. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இப்போ அவங்க ஒரு 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 யூடியூப்ல ஒரு அப்லோட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நெறைய லைக்ஸ் வரக்குள்ள ஒரு ஃபீலிங் குட் அப்படின்ற ஒரு ஹார்மோன், ஒரு டோபமைன் வந்து உங்களுக்கு செக்ரீட் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா, அந்த ரிவார்ட் மெக்கானிசம் அவங்களுக்கு பிடிச்சிருது. அப்போ பிடிச்ச உடனே அடுத்தடுத்து தேவைப்படுதுன்னு வரக்குள்ள அது கண்டிஷன் ஆயிடுது நமக்கு பிரெயின். கண்டிஷன் ஆகி அது ஹேபிட் ஆகி நமக்கு அதை வந்து கிரேவிங்ல கொண்டு வருது. இப்போ அதை போடலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்னன்னா ஒரு போர்டம் வரும். அந்த போர்டமை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. அப்போ இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற கண்டென்ட்டு, அப்போ அதோட திங்கிங் வந்து அந்த இடத்துல ப்ராப்பராகவே இல்லையோன்னு நான் நினைக்கிறேன். அந்த பெர்செப்ஷன் எப்படின்னா, இன்றைக்கி ஒரு கண்டென்ட் போடணுன்ற எண்ணம் தான் அது மைண்டில் இருந்ததே தவிர, ஒருத்தரை நம்ம பெர்சிக்யூட் பண்ண போகிறோம், அவரோட லைஃப் என்ன ஆக போகுது, ஏன்னா இது கரெக்டாக ரைட்டான்னு தெரியாது. பட் அதோட தாட் ப்ராசஸ்லேருந்து நான் சொல்கிறேன். இந்த கண்டென்ட் இன்றைக்கி போடணுன்றது மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்குது. நான் எப்படி இன்றைக்கி வைரல் ஆகணும், அதுதான் அதோட கண்டென்ட் அப்படின்னக்குள்ள ஷி லாஸ்ட் ஹர் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டிக்குள்ளேயே இல்லாமல் மற்றவங்களோட எம்பத்தட்டிக்காகவே யோசிக்காமல் அந்த பொண்ணு அந்த அளவுக்கு ஒரு இம்பல்சிவா ஆக்ட் பண்ணிடுச்சு அப்படின்றது தான். அந்த யதார்த்தத்தை மீறி அந்த ரியல் லைஃபை மீறி ஒரு லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா? இமேஜினரி லைஃப். ஆம், அதுதான். அது எங்க இருந்து ஏன் எதுக்கு சார் எங்க இருந்துனால இந்த குட்டி டப்பாலேருந்து தான் சார் வருது. சார் அந்த அதில் உங்களுக்கு எல்லாம் அடிக்ட் ஆகி இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். அதுதான் சார், அதுதான் உங்களுக்கு வெஸ்டர்னைஸ்டாக நீங்கள் காமிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ப்ரைடு இருக்குது. அதில் ஒரு ஃபீலிங், ஒரு ஹாப்பினஸ் அவங்களுக்கு கிடைக்குது.